அது சீருடை பணியாளர் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள், அதேபோல் டிஎன்பிசி எழுதக்கூடிய மாணவர்களுக்கான தமிழ் பகுதிகளில் ஒவ்வொரு பகுதிகளாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைய தினம் தமிழக விளையாட்டுகள் தொடர்புடைய சில சொற்றொடர்கள் கேட்கப்படுகின்றன. அது சம்பந்தமான பகுதியையும் சீவக சிந்தாமணி நூல் குறித்தும் இன்றைய இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்ற பாடலை பாடியவர் யார் என்றால் அது பாரதி. அடுத்து மகளிர் விளையாட்டுகள் பெரும்பாலும் எந்த விளையாட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விளையாட்டுகளை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று அக விளையாட்டுக்கள் அப்படின்றது, இன்னொன்று புற விளையாட்டுக்கள் என்று சொல்வார்கள். அக விளையாட்டுக்கள் என்பது மகளிர் ஆடக்கூடிய விளையாட்டு. அதாவது பொதுவாக பல்லாங்குழி போன்ற தாயம் போன்ற விளையாட்டுகள் எல்லாம் வீட்டின் உள்ளே அமர்ந்து விளையாடுவதனால் இதற்கு அக விளையாட்டுகள் என்று பெயர். அப்போ அக விளையாட்டுகள் என்பது மகளிர் பெரும்பாலும் விளையாடக்கூடிய விளையாட்டுகள். அடுத்து புற விளையாட்டுகள் என்று சொல்லக்கூடிய விளையாட்டுகளில் யார் விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பெரும்பாலும் இந்த விளையாட்டுகளை ஆடவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் என்பதை நம்மளுடைய சங்ககால நூல்களிலிருந்து இந்த விளையாட்டுகளை பற்றி பேசுகின்றார்கள். அடுத்து முற்காலத்தில் யார் மன்னரால் மதிக்கப்பெற்றன அப்படின்னா, குறிப்பாக விளையாட்டுகளில் மற்போர் அப்படின்ற ஒரு போர் அப்போ நடந்திருக்கு. அந்த மற்போரில் வல்ல மன்னர்கள் அவங்க தான் மன்னரால் போற்றி மதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றது தான் செய்தி. அடுத்து தருக்கம் செருக்கம் நிரம்பிய ஆமூர் மல்லனுக்கும் வீரமும் தீரமும் வாய்ந்த நற்கிள்ளிக்கும் இடையே நடைபெற்ற வீர விளையாட்டை எந்த நூல் கூறுகிறது அப்படின்னா, அது புறநானூறு என்ற நூலிலே குறிப்பிடப்படுகின்றது. தருக்கும் செருக்கும் நிரம்பிய ஆமூர் மல்லனுக்கும் வீரமும் தீரமும் வாய்ந்த நற்கிள்ளிக்கும் இடையே நடைபெற்ற வீர விளையாட்டை கூறுவது புறநானூறு என்ற நூல். அடுத்து முல்லை நிலத்தில் டேஸ் வீர விளையாட்டு நடைபெறுகிறது அப்படின்னா, முல்லை நிலத்தினுடைய வீர விளையாட்டுக்களில் முக்கியமான விளையாட்டு எது அப்படின்னா, ஏறு தழுவுதல் என்ற விளையாட்டு தான் விளையாடிருக்காங்க தமிழர்கள். அடுத்து விளையாட்டினுடைய அடிப்படை நோக்கம் போட்டியிடுதல். அதாவது பேசிக் எய்ம் ஆஃப் தி ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அது போட்டியிடுதல் அப்படின்றது. அடுத்து தமிழர்களுடைய தற்காப்பு கலைகளில் ஒன்று அப்படின்னா அதாவது தமிழர்கள் முக்கியமாக தற்காப்பு கலையில் முக்கியமானது சிலம்பாட்டம் என்று சொல்லக்கூடிய விளையாட்டுகள். தற்போது இந்த விளையாட்டுகள் எல்லாம் நம்மளுடைய விளையாட்டுகளிலே விளையாடப்பட்டு நம்மளுடைய பகுதி மாணவர்கள் இதெல்லாம் விளையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து சிலம்பாட்டத்தில் சிலம்ப கம்பியினுடைய நீளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது அந்த நீளம் எப்படி இருக்கணும்னா, அந்த விளையாடக்கூடிய நபரினுடைய அவருக்கு முன்னாடி வைத்து பார்த்தோம்னா தரையிலிருந்து ஆளின் நெற்றி உயரம் வரை, அவருடைய நெற்றி உயரம் வரை, அந்த ஃபோர்ஹெட் இருக்குன்னு சொல்லக்கூடிய பகுதி வரை எந்த உயரம் இருக்கோ அது வரைக்கும் அந்த சிலம்பாட்ட கம்பியினுடைய நீளம் இருக்க வேண்டும் என்பது நம்மளுடைய தமிழர்கள் வரையறுத்திருக்கிறாங்க. அடுத்து பாடிக்கொண்டே விளையாடும் விளையாட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அது சடுகுடுன்னு சொல்லுவாங்க. அது கபடி விளையாட்டுன்னு தான் சொல்லுவோம். சடுகுடுவை தான் நம்ம சொல்கிறோம். நம்ம தமிழர்கள் சடுகுடுன்னு சொல்கிறோம். அது கபடி என்று அழைக்கப்படக்கூடியது. அது பாடிக்கொண்டே செல்லக்கூடியது. அடுத்து கபடி கபடி கபடின்னு சொல்லிக்கிட்டு போகிறது தான் அதை பாடிக்கொண்டுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பழங்காலத்தில் பெண்கள் யாரை விரும்பி மணந்தன அப்படின்னா, அந்த ஏற்கனவே வீர விளையாட்டுகள் என்று சொல்லக்கூடிய முல்லை நிலத்தினுடைய முக்கிய போட்டியான ஏறுதழுவுதல் அந்த போட்டியில் இருக்கக்கூடிய ஆடவரை தான் மகளிர் பெண்கள், அதாவது பழங்கால பெண்கள் அவங்கள மணந்திருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுடைய செய்தி. அடுத்து ஏறு தழுவுதலினுடைய தற்போதைய பெயர் என்ன அப்படின்னா, இப்போதைய பெயர் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சோழ நாட்டினுடைய பழைய தலைநகரம் எது அப்படின்னா, உறந்தையூர் அப்படின்றது தான் சோழ நாட்டினுடைய பழைய தலைநகரம், உறந்தையூர் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரையில் தமுக்க மைதானம் டேஸ் போர் நடந்த இடம். இப்போது தமுக்கம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கிறது. அதில் நிறையா இப்போது எந்த முக்கிய நிகழ்ச்சிகள் கூட அங்கே தான் நடத்துவாங்க. அந்த இடம் இப்போது போர் நடந்த பகுதி என்ன அப்படின்னா, யானை போர் நடந்த இடம் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு வரலாற்று செய்தியில். அடுத்து உறந்தையூரில் வீரக்கோழிகள் சிறந்தமையால் டேஸ் என்னும் பெயர் பெற்றது அப்படின்றது எந்த இடம் அப்படின்னு பார்த்தோன்னா, கோழியூர். அந்த வீரக்கோழிகள் அப்படின்ற பெயரில் கோழியூர் அப்படின்ற பெயர் சிறப்பு பெயர் பெற்றப்பட்டிருக்கு. அடுத்து சிற்றூர்களில் காணப்படும் தற்போதைய விளையாட்டில் ஒன்று ரொம்ப முக்கியமானது திருவிழா காலங்களில் செய்வாங்க. மஞ்சள் நீர் ஊற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் நீரை கரைத்து வைத்து அன்றைய தினம் மற்றவர்கள் மீது மஞ்சள் நீர் ஊற்றக்கூடிய இதுக்கும் நம்மளுடைய தற்போதைய விளையாட்டுகளில் சிற்றூர்களில் ஆடக்கூடிய ஒரு விளையாட்டு. அப்போ விளையாட்டுக்களை தான் இருந்திருக்கு மஞ்சள் நீர் ஊற்றுதல் என்ற நிகழ்வு. அடுத்து விளையாடுவோர் விளையாட்டில் பார்க்கும்போது ஆடவர் முக்கியமான விளையாட்டு என்னென்னா, ஏறு தழுவுதல், உரி அடித்தல், இதெல்லாம் அவங்க ஆடக்கூடிய விளையாட்டு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மகளிர் ஆடக்கூடிய விளையாட்டுகள் அப்படின்றது ஓரை ஆடுதல், கலங்கு, அம்மானை, ஊசல், இது போன்ற விளையாட்டுகள்லாம் பெண்கள் மகளிர் ஆடியிருக்காங்க.
அடுத்து வந்து சிறுவர் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து கிட்டிப்புல் ஆடியிருக்காங்க. சிறுமியர் வந்து பூப்பறித்தல் அப்படின்ற விளையாட்டு விளையாடியிருக்காங்க. இதுதான் வந்து விளையாட்டை பற்றிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள். இதை தொடர்புடைய வினாக்களை வந்து அடுத்த பதிவிலே பார்ப்போம். அடுத்து வந்து சீவக சிந்தாமணி என்ற நூல் என்பது ரொம்ப முக்கியமான நூல். வீழ்ந்து வெண்மலை தவழும் விண்ணூர பெருவரை பெரும்பாம்பு என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் அப்படின்னா திருத்தக்கத்தேவர். திருத்தக்கத்தேவர் வந்து எந்த குலத்தில் பிறந்தவர் அப்படின்னா சோழர் அரசர் குலத்தை பிறந்தவர். அடுத்து வந்து திருத்தக்கத்தேவர் எந்த சமயத்தை அவர் சார்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா சமண மதத்தை தான் அவர் வந்து சார்ந்திருக்கிறார். அடுத்து திருத்தக்கத்தேவருடைய வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிபி 10ஆம் நூற்றாண்டு அப்படின்றது நம்மளுடைய செய்தி. அடுத்து வந்து திருத்தக்கத்தேவர் பாடிய மற்றொரு நூல் எது அப்படின்னா நரிவிருத்தம். அதாவது சீவக சிந்தாமணி நூலை பாடியவர் யாருன்னா அவர் திருத்தக்கத்தேவர் தான். அவருடைய இன்னொரு பாடல் மற்றொரு நூல் எது அப்படின்னா நரிவிருத்தம் என்ற ஒரு பகுதி பாடியிருக்காரு. அடுத்து சீவக சிந்தாமணி எந்த நூல்களில் ஒன்று அப்படின்னா ஐம்பெருங்காப்பியங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஐம்பெருங்காப்பியங்களுக்குள் ஒன்றாக இந்த சீவக சிந்தாமணி என்ற நூல் இருக்கின்றது. அடுத்து சீவக சிந்தாமணியினுடைய கதைத்தலைவன் யார் அப்படின்னா அந்த பெயரிலே இருக்குது சீவகன் என்பது தான் கதைத்தலைவனுடைய பெயராக அது அமைந்திருக்கின்றது. அடுத்து வந்து சீவக சிந்தாமணியினுடைய வேறு பெயர் என்ன அப்படின்னா அதுக்கு இன்னொரு பெயர் வந்து மனநூல். இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க வினாலில், அதனால் இது ரொம்ப முக்கியமானது. மனநூல் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி. அதே மாதிரி மனநூலினுடைய ஆசிரியர் எது அப்படின்னு கேட்டாலும் திருத்தக்கத்தேவர் தான். அடுத்து விருத்தம் பாடுவதில் வல்லவர் யாருன்னா திருத்தக்கத்தேவர். அப்புறம் என்ன சொல் பொருள் விளக்கம் சொல்லும்போது வரை அப்படின்ற பொருள், வரை அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கு தமிழ் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மலை அப்படின்னு அர்த்தம். முழவு அப்படின்றது மத்தளம் அப்படின்ற பேர். மதுகரம் அப்படின்றது வந்து தேன் உண்ணும் வண்டுக்கு பேர் வந்து மதுகரம் என்று சொல்கின்றார்கள். விண் என்று 3 சொல்லி விண் போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் வானம் என்று பொருளில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே இன்றைய பகுதியில் தமிழர் விளையாட்டுகள் தொடர்புடைய கேட்கப்படக்கூடிய முக்கிய வினாக்கள், அதைத் தொடர்ந்து சீவக சிந்தாமணியினுடைய விளையாட்டுகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. இந்த பகுதியை நீங்கள் நன்றாக தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு இந்த பகுதியை நிறைவு செய்து கொள்கிறேன்.